வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இப்போ போட போகிறது பார்ட் 2 வீடியோ. ஸோ நியாயக்கி குர்சி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல் கேட்குது, வந்துட்டு அவரை உட்காரக்கூடாது, வேண்டாம், ஸ்டாப்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத ஸ்டோரியில் போய் பார்க்கலாம். ராஜா ने रुक कर चारों और देखा. ராஜா வந்து ருக்குக்கர்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு 4 சைடும், சாரோங்னா 4 சைட்ஸும் வந்து பார்க்குறாரு. தேக்கானா பார்க்கறது. கோயி நசர் நஹி ஆயா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து அவருக்கு விசிபிளாக இல்லை, அவருக்கு எதுவும் தெரியல. The king stopped and looked around but no one was visible. वह फिर सिंहासन की और बड़ा. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்தை நோக்கி போகிறாரு. फिर इसी प्रकार आवाज आई. மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. டஹரோ, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. इस बार राजा ने अक्षर से देखा कि सिंहासन के एक पाये पर बनी मूर्ति बोल रही है. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாரு. ஆச்சரியசே தேக்கானா ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. சிம்மாசனத்தில் இருந்த அந்த பாயேனா ஒரு லெக், ஒரு கால் மாதிரி இருக்குல்ல, அதில் இருந்த ஒரு மூர்த்தி, ஒரு தேவதூதர், 4 தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்க, அதில் இருந்த ஒரு மூர்த்தி, அந்த இடால், அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பேசுது. This time a voice come with surprise, stop, you are not worthy to sit on the throne. மூர்த்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடால் என்ன சொல்லுதுன்னா, மூர்த்தி ने कहा क्या तुम इस सिंहासन पर बैठने யோகிய ஹோ. நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு யோகியமா, லாக்கியா அப்படின்னு சொல்லி ஒர்த்தியான்னு சொல்லி கேட்குது. क्या तुम्हें पूरा विश्वास है कि तुमने कभी चारों नहीं की है. ஸோ அந்த இடால் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்லு, யூ ஆர் ஒர்த்தி, ஆர் யூ ஒர்த்தி. த இடால் செட், ஆர் யூ ஒர்த்தி டு சிட் ஆன் திஸ். இதில் உட்கார்றதுக்கு நீ வந்து தகுதியானவனா. ஹாவ் நாட் யூ கமிட்டட் எனி ஆஃப் தெஃப்ட் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து எந்த ஒரு திருட்டுலேயும் வந்து ஈடுபடலைன்னா இதில் நீ உட்கார்றதுக்கு ஒர்த்தின்னு சொல்லி சொல்லுது. சோர்னா தெஃப்ட். சோர்னா என்ன மீனிங்னா தெஃப்ட், திருட்டில் உன்னுடைய லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு திருட்டு வேலையிலையும் வந்து நீ ஈடுபடலைன்னா இதில் வந்து உட்காரலாம் அப்படி சொல்லி அந்த இடால் வந்து சொல்லுது. ராஜா நே லஜ்ஜா சே இஸ் ஜுகா லியா. ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எம்பாஸ் ஆகிட்டாரு, ரொம்ப ஒரு பயத்தோடு ஆகிட்டாரு. யஹ் சச் ஹே கி டால் மே ही मैंने अपना एक दरबारी की ज़मीन पर कब्जा कर लिया क्योंकि मैं उसने नाराज़ हो गया था. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அவர் உண்மையாகவே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய தர்பாரில் இருந்தவங்க, தர்பாரின்னா அவருடைய அரசவையில் இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய ஜமீன், நிலத்தை வந்து ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா அபகரிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடின மாதிரி அபகரிச்சுப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப எம்பாஸாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. He thought, I was recently taken away the land one of my coteries because he had angry me. அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாராஸ்னா ரொம்ப கோவமாகவும் இருந்தார். அந்த ஆள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கினதுனால அவர் வந்து ரொம்ப கோவமாகவும் இருக்காருன்னு சொல்லி அந்த ராஜா வந்து திங்க் பண்ணுறாரு. தப் தோ தும் இஸ்கே யோகிய நஹி ஹோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் எனக்கு வந்துட்டு அதுக்கான ஒர்த்து வந்து கிடையாது, நான் வந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. மூர்த்தி நே கஹா. அந்த மூர்த்தி சொல்லுது, தும்கோ 3 दिन तक प्रार्थना करना होगा. यह कहकर मूर्ति अपनी पंख फैलाकर आकाश में उड़ गई. இதை வந்து திங்க் பண்ணிகிட்டே, அதாவது அந்த மூர்த்தி என்ன சொல்லுதுன்னா, நீ வந்துட்டு 3 டேஸ்க்கு பிரார்த்தனை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அதோடைய விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, ஃபைலாக்கர்னா
ஃபைலாக்கர்னா அதோடைய ரெக்கையை விரிச்சு என்ன பண்ணுதுன்னா ஆகாசத்தில் ஸ்கையில் வந்துட்டு பறந்து போகுது. உடுகைனா ஃப்ளை பண்ணி போகுது. All that is what you are thinking, the idol said. You must fast and pray for 3 days. Saying this, the idol spread its wings and flew into the sky. राजा ने 3 दिनों तक उपवास किया और प्रार्थना की. 14वें दिन वह फिर தர்பார் மே ஆயா. ராஜா வந்து என்ன பண்ணுறாருனா 3 தின் அதாவது 3 days வந்து உபவாஸ்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டோம், ப்ரேயர் பண்ணிட்டோம், பிரார்த்தனைனா ப்ரேயர் பண்ணிட்டோம். சாரோங் தினா 4th day வந்துட்டு தர்பாருக்கு வந்து வராரு, அந்த கோர்ட்டுக்கு வந்து வராரு. ஜியோங் ஹி சிம்ஹாசன் பர் பைட்னே லகா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த சிம்மாசனத்தில் உட்காரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராரு. தூஸ்ரி மூர்த்தி நே கஹா. அடுத்த இடால் அந்த தேவதூதர் மாதிரி இருக்க அந்த உருவம் சிற்பம் வந்து பேசுது. டஹரோ ஸ்டாப்னு சொல்லுது. தும் விஸ்வாஸ் கே சாத் கஹ் சக்தே ஹோ கி தும்னே கபி ஜூட் நஹி போலா. நீ வந்துட்டு நம்பிக்கையோட சொல்லு, விஸ்வாசன நம்பிக்கையோட சொல்லு, நீ வந்து இது வரைக்கும் பொய்யே வந்து பேசலை. ஜூட் நஹி போலா, நீ வந்து இது வரைக்கும் பொய்யே பேசலை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடால் வந்து சிற்பம் வந்து பேசுது. ராஜா सकपकाया झूठ तो उसने किसी मुसीबत से बचने के लिए हुई कही बात बोला था. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொய் வந்து சொல்லியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த திட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக, சின்ன வயசில் திட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பொய் வந்து சொல்லியிருப்பார். த கிங் ரிமெம்பர் இஸ் சைல்ட்ஹுட். அவருடைய சைல்ட்ஹுட்டை வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பொய்யிலேருந்து அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய பொய்கள் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன வயசை வந்துட்டு திங்க் பண்ணி பார்க்குறாரு. ராஜா பீச்சே ஹட் கயா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து பின்னாடி போகிறாரு. தூஸ்ரி மூர்த்தி பி பங்க் ஃபைலாக்கர் ஆகாஷ் மே உடுகையா. அகைன் இன்னொரு அந்த சிற்பமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அதோடைய ரெக்கையை விரித்து வானத்தில் வந்து பறந்து போகுது. த கிங் ரிமெம்பர் இஸ் சைல்ட்ஹுட் இன்சிடென்ட் ஆஃப் எஸ்கேப்பிங் எ பீட்டிங் பை லையிங். ஹீ ரிமெம்பர் சைலண்ட். தென் த idol spreads its wings and flew into the sky. राजा ने 3 दिन तक फिर आकाश और पूजा पाठ किया. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்துட்டு மறுபடியும் 3 நாளைக்கு வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டும் இருக்காரு. तीसरी बार वह फिर सिंहासन पर बैठने के लिए ஆகே படா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் வந்துட்டு 3rd day வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து வராரு. ஹிஸ்கி சாத்தே ஹுயி வகு ஆகே படா. ரொம்ப வந்து ஆசையாக வந்து வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வகு பைட்னே ஹி போலா தா கி தீஸ்ரி மூர்த்தி நே பூச்சா. அப்போ வந்து ரொம்ப ஆசையாக வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்கார வரும்போது 3வது அந்த சிற்பம் வந்து பேசுது. பைட்னே கே பகலே யஹ் பதாயா கி கியா தும்னே கபி கிசி கோ சோட் நஹி பகுஞ்சாயி ஹே. அதாவது வந்துட்டு 3 days வந்து அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த 3rd இடால் வந்து பேசுது. ரொம்ப சவுண்டாக வந்துட்டு உபுல் வாய்ஸோடு வந்து பேசுது. இதில் உட்காரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குது. தும்னே கபி கிசி கோ சோட் நஹி பகுஞ்சாயி. அதாவது வந்து யாரையுமே நீ வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்தினது இல்லையா. சோட் நஹி அதாவது யார் மனசையும் நீ வந்து கஷ்டப்படுத்தினது இல்லையா, யாரையும் வந்து ஹர்ட் பண்ணது இல்லையான்னு சொல்லி அந்த 3rd இடால் வந்து பேசுது. ராஜா நே பீச்சா ஹட் கயா. திரும்ப வந்து ராஜா என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி வந்து போகிறாரு. தீஸ்ரி மூர்த்தி பி அப்னே பங்க் ஃபைலாக்கர் உடுகயி.
இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3வது சிற்பமும் வந்துட்டு அதோடைய ரெக்கையை விரித்து வானத்தில் பறந்து போகுது. फिर 3 दिन तक उपवास और प्रार्थना करने के बाद राजा सिंहासन की और बढ़ा. 3 நாள் வந்துட்டு உபவாசம் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு வராரு. उसके पैर லட்கடா கயா. அவரோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. சௌதி மூர்த்தி நே கஹா டஹரோ. 4வது அந்த சிற்பமும் வந்து சொல்லுது, இடாலும் வந்து சொல்லுது என்னன்னா டஹரோ ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லுது. ஜோ லடுக்கே இஸ் சிம்ஹாசன் பர் பைட்தே தே வே போலே போலே பாலே பாலே தே உன்கே மன் மே கலுஷ் நஹி தா. அதாவது வந்துட்டு அந்த 4th இடால் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாப் பண்ண சொல்லுது. ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன பையன் வந்து இந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார முடியுது அப்படின்னா அவன் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து இருக்காங்க, அதனால தான் வந்து உட்கார முடியுது. அவங்க மனசில் வந்துட்டு கலுஷ், அதாவது எந்த ஒரு அவங்க வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க மனசில் எந்த ஒரு இலுஷனும் கிடையாது, அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து அதில் உட்கார ஒர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகர் தும்கோ விஸ்வாஸ் ஹே கி தும் இஸ் யோகிய ஹோ தோ இஸ் சிம்ஹாசன் பர் பைட் சக்தே ஹோ. நீ வந்து கான்ஃபிடென்ட்டோட சொல்லு, இதில் வந்து உட்காரத்துக்கு நீ வந்து ஒர்த்தியான்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடால் வந்து சொல்லுது. After 3 days, the king start fasting and prayer. Then 4th Idol said, "Stop. Those who sat on this throne were truthful. They never any illusion in their mind. If you have confidence and are worthy to sit on this throne." The king stood and there thinking for long time. அந்த king வந்து ரொம்ப நேரம் நின்று யோசிக்கிறாரு. He thought, if an ordinary person sit on it, அந்த பாய் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் தான், அதை அவனால் வந்து உட்கார முடியுதுன்னா why cannot me, ஏன் என்னால் வந்து முடியல. பட் will there be any powerful, அதில் வந்து ஏதாவது பவர்ஃபுல் வந்து இருக்கா, பவர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அண்ட் வைஸ் பர்சன் than me, என்னை விட பவர்ஃபுல்லான வைஸ் பர்சன் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே என்ன பண்ணுறாருன்னா அது கிட்ட வந்து போக ட்ரை பண்ணுறாரு. ராஜா படி தேர் தக் சோச்தா ரஹா. ரொம்ப நேரம் நின்று என்ன பண்ணுறாரு, அவர் வந்து யோசிக்கிறார். படி தேர் தக் சோச்தா ரஹா, ரொம்ப நேரம் நின்று யோசிக்கிறாரு. ஃபிர் உஸ்னே மன் ஹி மன் கஹா அகர் ஏக் லடுக்கா இஸ் பர் பைட் சக்தா ஹே தோ பலா மே கியோங் நஹி பைட் சக்தா ஹூ. அதாவது வந்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன், அந்த சின்ன பாய் வந்து அதில் வந்து உட்கார முடியுது அப்படின்னா ஏன் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாரு. மே ராஜா ஹூ, நான் ஒரு ராஜா. முஜ்சே ஜியாதா தன்வான் பல்வான் और புத்திமான் பலா और கோன் ஹோகா. நான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானவன், ரொம்ப வைஸ் பர்சனாக இருக்கேன், நான் ஒரு கிங்டமும் வச்சுருக்கேன், என்னால் வந்து ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தனவான்னா ரொம்ப வெல்த்தியான ஆள், பலவான்னா பவர்ஃபுல்லான ஆள், என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கும் போது ஏன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு. மே அவசிய இஸ் சிம்ஹாசன் பர் பைட்னே யோகியஹோ, கண்டிப்பாக நான் இதில் வந்து உட்கார்றதுக்கு ஒர்த்தான ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கிட்ட வந்து போகிறாரு. இஃப் அண்ட் ஈவன் ஆர்டினரி பர்சன் கேன் சிட் ஆன் திஸ் த்ரோன், ஒய் cannot me? பட் will there any more powerful and wise person than me in the kingdom? இந்த அரசவையில் யாராவது என்னை விட வைஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்களா? he will certainly be worthy to sit on it. நான் வந்து இதில் உட்காரத்துக்கு, இந்த சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு ஒர்த்தியானவன் தான் நினச்சிட்டு who else could be more powerful and wise? என்னை விட யார் அதிகமாக வந்து வைஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க? he is certainly worthy to sit on this throne. ஸோ அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு கிட்ட வந்து போயிட்டுருக்காரு. யஹ் கஹ்கர் ராஜா சிம்ஹாசன் கி ஓர் ஜூன் கத்மோங்
சே படா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நினச்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாருன்னா அது பக்கமாக அது டுவோர்ட்ஸ் அந்த த்ரோனுக்கு பக்கத்தில் வந்து போகிறாரு. சேயிங் திஸ் த கிங் took 2 steps towards the throne. लेकिन उसी समय चौधरी मूर्ति पंख फैलाकर सिंहासन समेत आकाश में उड़ गई. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுது, அந்த 4th idol அந்த 4வது சிற்பமும் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோடைய ரெக்கையை வந்து விரிச்சிட்டு சிம்மாசனத்தை வந்து ஆகாஷ்மே உடுகை, ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமேத் அந்த சிம்மாசனத்தோடவே வந்து என்ன பண்ணுதுன்னா ஆகாசத்தில் ஸ்கையில் வந்து பறந்து போகுது. ஸோ அதுதான் வந்து இங்கே பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4th சிற்பமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ரெக்கையை வச்சு சிம்மாசனத்தை வானத்துக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னா லீலாவதி பாகவத் அப்படின்றவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு விக்ரமாதித்யா ஸ்டோரியை பற்றி நமக்கு சொல்கிற ஒரு சின்ன விக்ரமாதித்யா ஸ்டோரியிலேருந்து எடுத்து